முதல் சுதந்திரம் ஆகஸ்ட் 1919 அடையிறாங்களா பிரிட்டிஷ்ல இருந்து. அதுக்கப்புறம் அந்த மன்னர் ஆட்சி முறை வருது. இதை காட்டினா தான் நிறைய இடங்களில் விடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் முதல் முறை அனுபவம். நல்லா காலம்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க, அருமையாக இருக்குது. பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த $100 மாற்றணும்ல, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இங்கே பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டும் கூட. ஸோ அதையும் தேங்க்யூ கூப்பிட்றாங்க. ஹலோ, இந்தியா, சென்னை. காபூல் நதியை பார்க்குறதுக்கு தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி ஓடணும் நேரம். வாழ்வாதாரத்திலிருந்து இந்த பல வருட போர்கள், அதாவது சீரழிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானை. பெருமை இருந்தால் இங்கே ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது கிடைக்காதான்னு பசங்கள்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. பிரதா, தேங்க்யூ. பெஸ்ட், தேங்க்ஸ். பாருங்க, ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தார் ஏதோ இது மாதிரி. என்னடா செம டேஸ்டாக இருக்குன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. குல்ஃபி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இது தாங்க, ஷஷதா மார்க்கெட்டு. மக்கள் வந்து இங்கே அதிகமாக பேங்கை கூட நம்புறது இல்லைங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புறது, இது எல்லாமே. சில விஷயங்களில் தவறுகள் இருந்தால் கூட, அவங்க நமக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் கூட குற்றங்கள் குறைஞ்சிருக்குதுங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க. குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. சல்மான் கான் தான் பிடிக்கும். சூப்பர். சல்மான் கான் ரீசன்ட் ஃபிலிம் சிக்கேந்தர். யூ see சிக்கேந்தர்? வெரி குட். சிக்கேந்தர். ஓகே. கார்பெட்ஸ், அதாவது விரிப்போம்ல, அந்த விரிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் அதான் நினைக்கிறேன். பயங்கரமாக ஜிகினெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது கார்பெட்ஸு. கெட்ட இதில் எண்ணத்தோட இல்லை, எவ்வளோ ஓப்பனாக வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மணி எக்ஸ்சேஞ்சு ட்ரான்ஸ்ஃபரும். வெரி குட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ட்ரான்ஸ்ஃபரு எல்லாம் நடக்குது. பிகெஸ்ட் மார்க்கெட் இன் ஆப்கானிஸ்தான். சரி, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு புல்லாங்குழலா இந்த எல்லாமே இருக்கு. மோதிரம் பண்ணமே அதே மாதிரி தான் இருக்கு. என்ன, அது ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இதாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். நாட்டுக்கோழி நிறையா இருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம போடுறது பேர்ட்ஸ் மார்க்கெட் உள்ளே இருக்கு. பேர்ட்ஸ் மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, விதவிதமான பறவைகள் பார்க்கலாம். புறாக்கள், குட்டி குட்டி என்ன சொல்கிறது, பேரட்ஸு, இதெல்லாம் பார்க்கலாம். சாணம். ஹலோ, கத்தி கூர்மையாக்குறாங்க பாருங்க, சாணம் பிடிச்சி கத்தி விற்கிற கடை. கூண்டு வேணும்ல, இந்த புறா கூண்டு, அப்புறம் இந்த கிளி கூண்டு, இதெல்லாம் அதெல்லாம் வந்து புறாக்கள். குட்டி குட்டி கிளிகள் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, பச்சை கிளிகள்.